எல்லார் மைண்டுக்குள்ளேயே புகுந்து கண்ட்ரோல் பண்ணுற நம்ம ஆம்பரையே இப்போ ஒரு குத்துக்கள் மாதிரி சிலையாக்கிட்டா நம்ம மிச். இனிமேல் நம்ம ஆம்பர் வருவாளா இல்லை அவளுக்கு என்ன ஆச்சு? அதை விட முக்கியமாக அந்த தீவில் சில பேர் கணக்கு மட்டும் தெரியல அந்த கருப்பு உருவங்கள்லாம் என்னது. பத்தாவதுக்கு இப்போ நம்ம மியா வேற அந்த இன்ஸ்டியூட்குள்ளே வந்துட்டா அவள் மற்றவங்கலாம் காப்பாற்றிட்டு அந்த இன்ஸ்டியூட்டை வெளியே போவாளா இல்லை அவளுமே அந்த இன்ஸ்டியூட்டில் மாட்டிக்கிடுவாளா இல்லை அந்த இன்ஸ்டியூட்டில் வேறு என்ன நடக்க போகுது? இப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் போன எபிசோட முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்ட்ரியாக போயிட்டு இருக்கிற தி ஏ லிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4. இது ஒரு அண்டர்ரேட்டடான சீரீஸ்ங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சீரீஸ் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதில் பாதி அளவுக்காச்சும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும் கமெண்ட்டில் போட்டுருங்க. கூடவே நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்த அந்த சப்போர்ட்னால தான் நம்ம இப்போ செகண்ட் சீசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் அதே சப்போர்ட்டை நீங்கள் வரப்போகிற எபிசோடும் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம இந்த சீரீஸை வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். கூடவே அடுத்து இந்த மாதிரி ஒரு வேற லெவலான சீரீஸும் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் மறக்காமல் இந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணலாம். கூச்சமே படாதீங்க, ஏன்னா அது நம்ம சேனல் தான். அப்படியே நீங்கள் இன்னும் நம்ம யோர் மைண்ட் வாய்ஸ் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இணையலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோடுமே இது வரைக்கும் பார்த்த மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது. கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் நடக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யோர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோ போவோம். நம்ம மியா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தனால நேரம் நம்ம மிஜ்ஜிட்டு ஓடி வந்துட்டு மிச் ஆம்பருக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ண அப்படிலாம் கேட்குறா. அதுக்கு நம்ம மிச் எனக்கே தெரியல, அவ என்னை ஹர்ட் பண்ண வந்தா, அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம மியாவுக்குமே லைட்டாக பயம் வந்துடுது. சரி விடு, அதான் இப்போ ஆம்பர் கல்லாயிட்டால, இனிமேல் நம்ம யாருக்கு ஏதோ ஆகாது அப்படின்னு சொல்றா. அப்போதான் நம்ம மிச் நம்ம மியாவை பார்த்து மியா நீ வந்துட்டியா, நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கலே அப்படி நம்ம மியாவை பார்த்து மறைக்கிறா. நம்ம மியாவுமே அதுக்கு அதான் சர்ப்ரைஸாக வந்துட்டேன்ல மிச், கவலைப்படாத, நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு போட் வந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம இப்போ எல்லாருமே வெளி உலகத்துக்கு தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னே தான் நம்ம மிஜ்ஜோட அந்த ஒயிலட்டா மின்னுகிட்டு இருந்த அந்த ஐஸ்மே இப்ப நார்மல் ஆகுது. நம்ம மியாவுக்கும் அப்பதான் உசுரே வருது. போட் வருதா, நம்மளாம் தப்பிச்சு போறோமா அப்படின்னு நம்ம மியாவும் மிஜ்ஜு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஜென்னாவும் ஃபிட்ஸும் அங்க பதறி போய் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்க பார்த்த அந்த உருவெல்லாம் என்னது, அது கண்டிப்பா மனுஷங்களா இருக்க முடியாது. அவங்க எப்படி காத்திலே கரைஞ்சாங்க பாத்தியா, நார்மல் மனுஷங்களால இப்படி பண்ணவே முடியாது, இங்க என்னமோ நடக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஜென்னாவுமே ஹாரியை தேட ஆரம்பிக்கிறா. ஆமா ஹாரி எங்க அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு ரொம்பவே பதட்டமா தேட ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்ம ஜென்னா ஃபிட்ஸும் அந்த பழைய இடத்த விட்டு வெளியே வந்துட்டு வெளியவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜென்னா எனக்கு ஹாரியை பத்தி நல்லா தெரியும், அவன் கண்டிப்பா அந்த பாறைக்கு நடுவெல்லாம் ஒளிஞ்சிருக்கவே மாட்டான், எங்க பார்த்தாலும் பாறை கல்லாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஃபிட்ஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். என்னன்னா ஜென்னா நல்லா பாரு, இதெல்லாம் பாறைகள் கிடையாது கல்லறைகள், இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல நம்ம இவ்வளவு நேரம் இருந்தோம் அப்படின்னு ரெண்டு பேருமே பதட்டமாயிடுறாங்க. நம்ம ஜென்னாவுமே அப்ப கண்டிப்பா ஹாரி இந்த இடத்த ஒளிறதுக்கு பயன்படுத்திருக்க மாட்டான், வேற என்னமோ நடந்திருக்கு, ஒருவேளை அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து பிடிச்சு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நடந்து போறா. அப்ப அங்க நம்ம ஹாரி வச்சிருந்த பேகும் அவ எப்பவுமே கையில வச்சிருக்கிற அந்த மேப்புமே இருக்கிறத பாத்துறா. அப்ப கண்டிப்பா அவ இங்க இருந்தா எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் மேப் எடுத்துட்டு அந்த பேக் மேப் இருந்த இடத்துல இருந்து அதுக்கு நேராவே நடந்து போறாங்க. ஆனா அவங்க போனோன்னு தான் இங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிறத பாக்குறோம். என்னன்னா நம்ம ஹாரி போட்டிருந்த கிளாஸ் அங்க கீழே தான் கிடக்குது. இந்த சைடு இன்ஸ்டியூட்குள்ள போயிட்டு நம்ம மியாவும் மிஜ்ஜோ அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றத பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல வெளியில நம்ம அலெக்ஸ் பெட்டலையுமே பாத்துறா. அதை அப்படி நம்ம மியாட்ட வாக்கி டாக்கிலே சொல்றா. மியா நான் பெட்டலை பார்த்துட்டேன், பெட்டல் வாசல்ல தான் இருக்கா, வேமாவா அப்படின்னு சொல்றான். நம்ம மியாவுமே அப்படியா நான் இந்த வாரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்பி போறேன். நம்ம மிஜ்ஜுமே கூட வரா. உடனே நம்ம மியா மிஜ் வேணா நீ இங்கே இரு, மற்றவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், அலெக்ஸை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா இப்போ வெளியே போறா. நம்ம மிஜ்ஜுமே ரொம்பவே அப்பாவியா நான் என்னடா பண்ண போறேன், இவங்களுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம மியா வெளியே வந்துட்டு நம்ம அலெக்ஸ்ட அலெக்ஸ் கவலைப்படாத, பெட்டலுக்கு ஒண்ணுமே ஆகாது, நம்ம தான் ஆம்பர் கேட்டதை பண்ணிட்டோம்ல, அதனால ஆம்பர் கண்டிப்பா பெட்டலை ஹர்ட் பண்ணிருக்க மாட்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆம்பர் மிஜ்ஜை ஹர்ட் பண்ண வந்துட்டா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே என்னன்னா நம்ம மிஜ் ஆம்பரை ஒரு ஸ்டாச்சு ஆக்கிட்டா அலெக்ஸ் அப்படின்னு சொல்றான். நம்ம அலெக்ஸ்மே அதுக்கு என்னது ஸ்டாச்சுவா, என்ன சொல்ற சிலையா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம மியா அட ஆமாடி சிலை தான், அவ ஒரு சிலையா மாறிட்டா என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அலெக்ஸ் அதுக்கு மியா கொஞ்சம் யோசித்து பாரு, நம்ம வந்த நாள்ல இருந்து அந்த ஆம்பரை தான் தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா இப்ப மிச்ச ஆம்பரை தடுத்துட்டா அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா ஏமா நீ புரிஞ்சுதான் பேசுறியா, அவ ஒருத்தியை கல்லா மாத்திட்டா, கண்டிப்பா நாளைக்கு நம்மளையே மாத்திட்டா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அலெக்ஸ் அதுக்கு மிச்ச அப்படிலாம் பண்ண மாட்டா, அவ ரொம்பவே நல்லவதான், நான் அவட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு
சொல்றா. அதுக்கு நம்ம மியா நீ மறந்துட்டியா, மிஜ்ஜும் ஆம்பரும் ஒரே ஆளா தான் இருந்தாங்க, கண்டிப்பா 2 பேராலையும் நமக்கு ஆபத்து, நீ முத உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறா. உடனே நம்ம அலெக்ஸ் அதுக்கு என்னால பெட்டலை இப்படி விட்டுலாம் வர முடியாது, உள்ள போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம மியா நீ நம்ப அலெக்ஸ், கண்டிப்பா ஆம்பர் பெட்டலை ஒன்றும் பண்ணிருக்க மாட்டா, ஆனா இப்ப எனக்கு நீ கண்டிப்பா உள்ள தேவைப்படுற, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்றா. நம்ம அலெக்ஸ்மே மியாவை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே பெட்டலை கீழே வச்சுட்டு அவ பக்கத்துல வாக்கி டாக்கியுமே வச்சுட்டு உள்ள போயிடுறா. அப்படியே இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு அம்மா இந்த மிஜ் அங்க போனா அப்படின்னு இவங்க அப்படியே தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம மிஜ்ஜுமே வந்துடுறா. அப்படியே நம்ம அலெக்ஸும் மியாவும் அங்க மயங்கி கிடக்குறாங்க பாத்தீங்களா, அந்த சயின்டிஸ்ட் அந்த இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்குற எல்லாத்தையுமே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்து நம்ம மிஜ் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம மியா பார்த்தா தெரியல, நம்ம கொடுத்த நாக் அவுட் கேஸ்னால இவங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் மயக்கமா இருப்பாங்க, அதனால மயக்கம் தெரிஞ்சோடனே கண்டிப்பா இவங்களால நமக்கு ஆபத்து தான், சோ இவங்க எல்லாத்தையும் ரூம்ல அடைச்சு வச்சுட்டா நமக்கு கொஞ்ச நேரம் ஆபத்து இல்லாம இருக்கும், அதை தான் பண்றோம் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம மிஜ்ஜுமே வந்து ஹெல்ப் பண்றா. நம்ம மியா அலெக்ஸும் பாத்துக்கிறாங்க, பரவாயில்ல ஹெல்ப் எல்லாம் பண்றாளே அப்படின்னு. அப்ப நம்ம மியா நம்ம மிஜ்ஜிட்ட அம்மா நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மிஜ் உளறிடுறா, நான் எங்க அம்மாவை தேடி தான் போயிருந்தேன் அப்படின்னு. உடனே நம்ம அலெக்ஸ் உங்க அம்மா இங்க இருக்காங்களா, சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மிஜ் ஆமா டாக்டர் ஷாதா எங்க அம்மா அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டவங்க 2 பேருமே ஷாக்ல கையில தூக்கி வச்சிருந்தவங்களையும் கீழே போட்டுட்டு நீ என்ன சொல்ற, டாக்டர் ஷா உங்க அம்மா அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. கூடவே நம்ம அலெக்ஸ் நீ ஏன் இதை எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப பதட்டமாவும் கோவமாவும் கேட்கறா. அதுக்கு நம்ம மிஜ் என்ன பண்ண, என்னை தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு சீக்ரெட்ன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம மியா என்னது டாக்டர் ஷாவா, எனக்கு என்னமோ இவங்களா தான் இருக்கும், உங்க அம்மா தான் கண்டிப்பா ஏதோ பெருசா கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம மிஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்க அம்மா எதுக்கு உனக்கு சைக்காட்ரிஸ்டா வர மாதிரிலாம் நடிக்க போறாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மியா பின்ன நீ என்ன நினைக்கிற, டாக்டர் ஷான்ற வேற ஒரு ஆள் தான் எனக்கு வந்து தெரப்பி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இல்ல மிச், உங்க அம்மா தான் பெருசா பண்ணிருக்காங்க அப்படி இப்படி நம்ம மிஜ்ஜிட்ட சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மிஜ்ஜுமே ரொம்ப பதட்டமா அங்க இருந்து போறா. நம்ம மியா அலெக்ஸ் நீ எங்க போற அப்படின்னு கேட்க, நான் எங்க அம்மாவை தேடி போறேன், அப்பதான் இங்க என்ன நடக்குது என்ன இலவு நடக்குன்றதே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த சைடு வெளியில நம்ம மயக்கமா இருந்த பெட்டலுமே இப்ப எந்திரிச்சிடறா. கரெக்டா அவ எந்திரிக்க தூரத்துல இருந்து நம்ம அலெக்ஸ்மே நம்ம பெட்டலை பாத்துறா. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறனால இவங்க 2 பேருமே இப்ப கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரீயூனியன் ஆயிட்டாங்க. 2 பேரும் அப்படியே அவங்ககிட்ட எப்படி இருக்கு அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு, எங்க போன அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம டாக்டர் ஷாவுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வெளியே வந்துட்டாங்க அந்த ஸ்மோக்கிங் கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி. இப்ப இந்த சைடு உள்ளக்க இன்ஸ்டியூட்குள்ள நம்ம மிஜ்ஜு மியாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மியா மிஜ் நீ ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மிஜ் ஏன்னா எங்க அம்மா என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க, அப்புறம் எப்படி நான் கூலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மியா அதுக்கு அப்ப நாங்களே என்ன பண்ண, எங்க எல்லார்ட்டையுமே உங்க அம்மா போய் தான் சொல்லியிருக்காங்க, வீடு நம்ம இதை விட்டு முதல்ல வெளியே போகணும் அப்படின்னு சொல்றான். கூடவே நம்ம ஹாரி ஒரு சூப்பரான பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான், போட்டுமே வந்துடும், அதனால நம்ம கண்டிப்பா வெளியில தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மிச்ச அதுக்கு ஹாரியா அவனே என்னை மாதிரி ஒரு பாவப்பட்டவன் தானே, அவன்கிட்டலாம் நீ பேசுவியா அப்படின்னு இப்போ மறுபடியும் நம்ம மிச்சுக்கு டென்ஷன் ஆயிடுது. உடனே நம்ம மியா ஏன் இப்பெல்லாம் பேசுற, உனக்கு என்னாச்சு, நான் என்னைக்குமே உன்னை அப்பெல்லாம் நினைச்சு பார்த்ததே கிடையாது, நான் தான் உன்னை ஆம்பர்ட்ட இருந்து காப்பாத்தினேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டோன்னே நம்ம மிச்சு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. என்னது நீ காப்பாத்தினியா, உன்னாலதான் நான் மாட்டவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம மிச்சோட கண்ணு மறுபடியுமே ஒயட் ஆயிருது கோவத்தினால. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஜென்னாவும் ஃபிட்ஸும் அந்த பின்வாசல் வழியா அந்த இன்ஸ்டியூட்குள்ளமே வந்துட்டாங்க. நம்ம ஹாரி இங்கே தான் இருக்கான்னு நினைச்சிட்டு நம்ம ஜென்னா நம்ம ஹாரியை திட்டிட்டே உள்ள போறா. நான் எங்க வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அங்கேயே நீ வர வச்சிட்டல, செத்துறா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போறா. அப்படியே ஒரு ரூமை திறந்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஃபிட்ஸ் ஒரு ரூமை திறந்து பார்த்துட்டு நம்ம ஜென்னா வேமா கூப்பிடுறான், ஜென்னா இங்க வேமாவா அப்படி. அங்க என்ன இருக்குன்னா அங்க நிறைய பேர் அந்த பெட்ல படுத்திருக்காங்க, எல்லாத்தையுமே வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க போல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நம்ம ஃபிட்ஸ் ஜென்னாட்ட ஹாரி இங்க எங்கேயாச்சும் இருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜென்னா இல்ல ஹாரி இங்க இல்ல, இங்க இருக்கிற யாரையுமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம மிஜ்ஜு மியாவும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நம்ம மிஜ்ஜு ரொம்பவே கோவத்தோட தான் நம்ம மியாட்ட பேசிட்டு இருக்கா. உனக்கு இன்னும் எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆம்பர் அவளோட ரகசியங்களை நம்ம எல்லாத்தையும் மறக்க வைக்கிறப்ப உன்னோட ரகசியங்களையும் சேர்த்து மறக்க வச்சுட்டா. இப்படி நம்ம மிஜ்ஜு பேசுறப்பே மேல இருந்து மறுபடியும் அந்த தீவுல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற இலைகள் பூக்களா விழ ஆரம்பிக்குது. நம்ம மியா ரொம்பவே பயந்து போயிடுறா. மிஜ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்றான். இப்ப நம்ம மியாவை நம்ம மிஜ் என்ன பண்ணான்னு தெரியல, அவங்க கேம்ப் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த தீவுக்குள்ள, அந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்துடுறான். அப்பதான் சில விஷயங்களை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம லாஸ்ட் சீசன்ல ஒரு சீன் பார்த்திருப்போம். என்னன்னா அங்க இருக்கிற ஒரு பாலத்துல ஐ ஹேட் மியா, நான் மியாவை மெருக்கிறேன்னு எழுதியிருக்கோம். அது யார் எழுதியிருப்பானா நம்ம மிஜ்ஜு தான் எழுதியிருப்பா. ஏன்னா நம்ம மியா நம்ம மிஜ்ஜ ரொம்பவே துன்புறுத்திருப்பா, ரொம்பவே ஹர்ட்டும் பண்ணிருப்பா. நம்ம மிஜ்ஜுமே தேவ லவ் பண்ணிருப்பா. ஆனா நம்ம மியா வேணும்னே நம்ம மிஜ்ஜை வெறுப்பேத்துறதுக்காண்டி நம்ம தேவை கரெக்ட் பண்ணி நம்ம தேவை வச்சே மிஜ்ஜிட்ட சொல்லியிருப்பா நான் மியாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு. கூடவே எப்படி நம்ம ஆம்பர் ஒரு பார்ட்டி வச்சு நம்ம மியாவை கதற விட்டாலோ அவளை கூப்பிடாம, அதே மாதிரி நம்ம மியாவுமே ஒரு பார்ட்டி வச்சிருக்கா. அதுக்கு நம்ம மிஜ்ஜை வேணும்னே இன்வைட் பண்ணாமலே விட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம மிஜ் நம்ம மியாக்கு காட்டிடுறா. இவ்வளவுதானா, ஏண்டி உன் கூட பார்ட்டில உட்காந்து ஒன்னா பீர் அடிக்கலன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா நீ இது எல்லாமே பண்ணதுக்கு நான் உன்னை பார்ட்டி கூப்பிடலன்றத ஒரே விஷயத்துக்காண்டியா அப்படின்னு ஷாக்காயிரா. இப்ப நம்ம மிஜ் இன்னுமே சில பல உண்மைகளை சொல்றா. என்னன்னா உனக்கு இன்னும் சரியா தெரியல மியா அப்படின்னு சொல்றா. இவ இப்படி சொல்றப்பே இந்த வாட்டி மேல இருந்து நிறைய டிராயிங் பண்ண பேப்பர்ஸா விழுகுது. அதுல ஒரு பேப்பர்ல சின்ன வயசுல நம்ம மியாவும் மிஜ் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றப்பே அந்த டிராயிங்ல இருந்த சின்ன பிள்ளைங்க அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அதை நம்ம மியாவுமே பாத்துறா. என்னன்னா நம்ம மிஜ்ஜும் மியாவும் சின்ன
சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா தாங்க இருந்திருக்காங்க. சின்ன வயசுல நம்மளே நிறைய கிரிஞ்சா பண்ணிருப்போம். அதுல ஒரு விஷயமான இந்த கையில பின்ன வச்சு குத்திட்டு ரத்தம் வரும் பாத்தீங்களா, அதை ஒட்ட வச்சுட்டு நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம்டா அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லுவோம் பாத்தீங்களா. அதே மாதிரி விஷயங்களை நம்ம மியாவும் மிஜும் பண்ணிருக்காங்க. நம்ம பிளட் சிஸ்டர்ஸ், நம்ம எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம் அப்படின்லாம் பண்ணிருக்காங்க. இதை காமிச்சிட்டு நம்ம மியா நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம், ஆனா இதுக்கு நீ காரணம் கிடையாது, நீ தனியா போயிட்ட, நான் தனியா போயிட்டேன், என்ன மாதிரி ஆளுக கூடலாம் நீ பேச மாட்டேன், ஆனா நம்ம 2 பேரும் இந்த தீவுக்கு ஒன்னா வந்தப்ப நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், ஆனா அப்பயுமே இந்த தீவுக்கு வந்தோடனே நீ என்னை யாரோ மாதிரி பார்த்த, அதுதான் எனக்கு இன்னுமே வலிச்சிச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா நம்ம மிச். இப்ப நம்ம மியா மிச் நான் என்னையவே தெரியாம சில விஷயம் பண்ணிருப்பேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மிச் மியா மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் பிளட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்துறா. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம பெட்டலும் அலெக்ஸும் ஒன்னா உள்ளக்கு வந்து அங்க இருக்கிற ஜாக், கெய்லின் மயக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே எழுப்பி கூட்டு போறாங்க. நம்ம ஜாக் வழக்கம்போல நம்ம கெய்லி நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்க, நம்ம கெய்லி அதுக்கு சிடு மூஞ்சியை காட்டிட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், நீ இப்போ வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு நம்ம மிச் ரொம்பவே ஃபீல் ஆகிடுறா. அழுதுட்டு நம்ம மியாட்ட, மியா எனக்கு இருந்த ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டுமே நீ தான், நீ இப்படி பண்ணிட்டேல அப்படின்னு சொல்ற. அதுக்கு நம்ம மியா என்னை மன்னிச்சிரு மிச், எனக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, எல்லாமே நான் பண்ண தப்பு தான், ஆனா நீ கவலைப்படாத, நான் பண்ண எல்லாத்துக்குமே நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், இங்க இருந்து நம்ம கண்டிப்பா தப்பிச்சு போயிடலாம், நானே உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம மிச் ரொம்பவே உடஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறா. மியா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நானும் அந்த ஆம்பர் மாதிரியே ஆகிருவேணும்னு, எனக்கு என்னென்னமோ நடக்குது, என் கண்ட்ரோலை மீறியே நான் நிறைய விஷயத்த பண்றேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. நம்ம மியாவுமே அதுக்கு நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது மிச், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா நம்ம மிச்சப்ப கூப்பிட்டு போறா. நேரா நம்ம மிச் அவ இருந்த ரூமுக்கு போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த டாக்டர் ஷா உள்ள வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மிச் ரொம்பவே கோமா, பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம டாக்டர் ஷா மிச் நீங்க இதெல்லாம் போக கூடாது, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மிச் அதுக்கு நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், சொல்ல போனா இப்பதான் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், போதுமா என்னை நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சித்திரவதை பண்ணதெல்லாம், இப்ப நீங்க உங்க ஆராய்ச்சி நடத்துறதுக்கு இன்னொரு ஆளை தான் பார்க்கணும், நான் கிளம்புறேன், சின்ன வயசுல இருந்தே என்னை ரொம்பவே நீங்க பாடப்படுத்திட்டீங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்து என்னை பிரிச்சிங்க, இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் நீ நல்லா இருப்ப அப்படி இப்படிலாம், இந்த வாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வர மாட்டேன், நான் அவங்க கூட தப்பிச்சு போறேன், நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா ரொம்பவே கோவமா. இந்த சைடு நம்ம கெய்லி, ஜாக், பெட்டல், அலெக்ஸ்னு எல்லாரும் வெளியே தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க யாரோ வர சத்தம் கேக்குது. ஆகா, யாரோ ஒரு ஆள் உள்ள வச்சு பூட்ட மறந்துட்டோம் போலடா, அந்த இன்ஸ்டியூட்ல யாரோ வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ரொம்பவே பதட்டமாய் ஒளிஞ்சிடறாங்க. அங்கிட்ட இருந்து வந்து யாருன்னா நம்ம ஜென்னா தான். அதை பார்த்து இவங்களுமே, ஜென்னா நீ மறுபடியும் வந்துட்டியா, நீ நல்லா தான் இருக்கே, நீ வெளில போனோடனே உனக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நாங்க பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்போ மீட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தோன்னே நம்ம ஜென்னா கேட்குற முதல் விஷயம், அம்மா ஹாரி எங்க இருக்கான் அப்படின்னு தான். ஆனா இந்த சைடு இவங்க ஹாரி இங்க இல்லையே, ஏன் அவன் உங்க கூட இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதே நேரத்தில் நம்ம ஜாக்மே, அம்மா பிரெண்டன் எங்க, பிரெண்டன் நீங்க பார்க்கலையா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டை கேட்கறான். நம்ம ஜென்னாவுமே அதுக்கு, சாரி ஜாக், நாங்க பிரெண்டனை ரொம்ப நாளாவே பார்க்கறேன், இப்போ ஹாரி எங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆமா நீங்க எல்லாம் அந்த கீழே கோமால இருக்கிற அந்த மனுஷங்கள்லாம் பாத்தீங்களா, அவங்க வச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்றா. இப்பதான் அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்னது ஆராய்ச்சியா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சைடு நம்ம மியா நம்ம தேவ் ஞாபகம் வந்து, நம்ம தேவ் ரூம்ல இருந்தா பாத்தீங்களா, அங்க போய் திறந்து விடுறதுக்காண்டி கீ கார்டுலாம் ஆட்டையை போட்டு வந்து, தேவ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே என்னன்னா, நம்ம தேவ் இருந்த அந்த ரூம்ல இப்ப லூக்கா இருக்கான். அதை நம்ம மியாவுமே பாத்துறா. இந்த சைடு நம்ம மிச்ச நம்ம மியா சொன்ன மாதிரி அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சாம்னு ஒருத்தன் வந்தா பாத்தீங்களா, நம்ம மிச்சிட்ட பேசினவே, அவன் மறுபடியும் தூரத்துல இருந்து நம்ம மிச்சு கை காட்டுறான். அந்த சைடு நம்ம மியாவும் லூக்காட்ட, தேவங்க தேவ் இங்க தானே இருந்தான் அப்படின்னு சொல்ல, நம்ம லூக்கா இன்னுமே மயக்கத்துல இருக்கனால, தேவா நான் அவனை பார்க்கலையே, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம மியா, ஐயோ உன் கூட போனா நம்ம பிளான் இன்னுமே ஸ்லோ ஆகிருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்காவை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். நம்ம லூக்காவுமே மியாவை பாக்குறான். ஆமா இப்ப என்ன பண்ண, நான் தான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்காவை கூப்பிட்டு போறான். அவனை அன்லாக் பண்ணிட்டு, நீ இந்த சைடு போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி எடுத்துட்டு இப்போ மற்றவங்கிட்ட சொல்றா, ஓவர் இருக்கீங்களா அப்படின்னு. அவங்களுமே வாக்கி டாக்கி எடுத்துறாங்க. மியா பேசுறது ஆனா அவங்க எல்லாத்துக்குமே கேட்கல. நம்ம மியா என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாருமே ரெடியா, நான் மிஜ்ஜிட்ட வேற இடத்துக்கு வர சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டேன், ஏன்னா என்னதான் இருந்தாலுமே மிஜ் ஆம்பர் மாதிரி தான், அவ என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்தா மாறலாம், அதனால அவன் நம்ம பிளான் விட்டு ஒதுக்கி வச்சுட்டேன், நம்ம இப்போ எஸ்கேப் ஆகி நம்ம மட்டும் தான் தப்பிச்சு போறோம், மிஜ் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இதோட நமக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அதனால எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இது எதுவுமே இவங்களுக்கு கேட்கல, ஏன்னா இவங்களோட வாக்கி டாக்கில பேட்டரி டெட் ஆயிருது. ஆனா இத நம்ம மிஜ்ஜு கேட்டுறா. நம்ம பெட்டல் கையில் ஒரு வாக்கி டாக்கி வச்சிருந்தா பாத்தீங்களா வெளியில, அந்த வாக்கி டாக்கி வெளியவே இருந்தனால நம்ம மிஜ்ஜு வெளியில தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதனால இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மிஜ் கேட்டுறா. மறுபடியும் இப்ப உடஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறா. இந்த சைடு நம்ம ஜென்னா, அலெக்ஸ், ஜாக், கெய்லி அவங்க 4 பேரும் இவ என்ன சொன்னான்னு ஒரு இலவும் புரியல. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஹாரியோட பிளான் கண்டிப்பா தெரியும், அதே தான் நம்ம மியாவும் ஃபாலோ பண்ணுவா, அதனால நம்ம ஹாரி பிளான் படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மியா இந்த சைடு தேவ தேடிட்டே வந்துட்டு அப்படியே அந்த பின்வாசலுக்கு வந்துட்டா. தேவ் எங்க இருக்கா அப்படின்னு சொல்றா. அப்ப யாரோ கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. நம்ம மியாவுமே தேவ் நீயா அப்படின்னு சொல்றா. ஆனா அங்க இருந்து வந்தது நம்ம மிஜ். நீ என்னை மறுபடியும் ஏமாத்திட்டே மியா, மறுபடியும் நீ விட்டு போக பாத்தில அப்படின்னு சொல்றா. நம்ம மியாக்கு நம்ம மிஜுக்கு விஷயம் தெரிஞ்சுன்றது தெரியாதனால, இல்ல மிஜ் நான் உன்னை தான் தேடி வந்தேன், மத்தவங்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், நீ நானும் தான் இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போறோம் அப்படின்னு மழுப்ப பாக்குறா. ஆனா நம்ம மிஜ் கையில இந்த வாக்கி டாக்கி காமிச்சு, மியா நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்,
அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம மியா சரி மிச், ஆமா நான் அப்படிதான் பண்ணேன், என்ன நான் அப்படிதான் பண்ணி ஆகணும், நீ சொல்ற மாதிரி உனக்கு ஏதோ ஆகுது, உனக்கு கண்டிப்பா ஹெல்ப்மே தேவை, என்னைய விட்டு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம மிச் ஆனா அந்த ஹெல்ப்பை நீ பண்ண மாட்டேல, நீ எப்பயும் போல விட்டுட்டு ஓடிடுவேல என்னைய அப்படின்னு சொல்றா. கூடவே உன்னால என்னோட ஒரு வருஷமே போச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு, எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டுமே நீ எடுத்துக்கிட்ட, என்னோட உயிருமே போக பார்த்துச்சு, எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு போயிட்ட, எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்லைல அப்படின்னு ரொம்ப உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம மியாவை ஒரு மாதிரி பாக்குறா. நம்ம மியாவுமே பயத்துல இப்போ நீ என்ன பண்ண போற மிச் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம மிச் எனக்கு தெரியல, என்னால என்ன பண்ண முடியும்னு நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியுமியா, நீ என்னைய மாதிரியே தொலைஞ்சு போய் எல்லாத்தையும் இழந்த ஒரு ஆளாத்தான் இப்ப இருக்க போற. இதை சொல்லிட்டு அப்படியே அவ கண்ணு மறுபடியும் வயலட்டா மின்ன ஆரம்பிக்குது. அவ இப்படி மின்னனோடனே அவளோட பவரை யூஸ் பண்ணி பின்னாடி இருந்த கேட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுறா. நம்ம மியா ரொம்ப பயந்து போய் மிச்ச நீ விட்டு தயவு செஞ்சு சாரி அப்படிலாம் சொல்றா. நம்ம மிச்ச அதுக்கு கிளம்பு மியா அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம மிச்ச அதுக்கு இப்ப நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம மியா தயவு செஞ்சு தேவை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம மிச் கவலைப்படாத, தேவுக்கு எதுவுமே ஆகாது, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப கிளம்பு அப்படி நம்ம மியாவை வெளியே போக சொல்றா. நம்ம மிச் அப்படியே அந்த கதவையுமே பவரை யூஸ் பண்ணி திறந்துடுறா. வெளியில பயங்கரமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மியா நம்ம மிச்ச திரும்பி பாக்குறா. கண்டிப்பா இப்ப விட மாட்டான், நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நடந்து வரா. கரெக்டா இந்த சைடு போக நம்ம மிச் உள்ளக்க இருந்து அந்த மின்னுற கண்ணோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அதாவது இனி கேமே மாறப்போகுது. நம்ம மிச் இப்ப நம்ம மியாவோட சோ இப்ப நம்ம மிச் அடுத்து என்ன பண்ண போறா, நம்ம மியா எங்க நடந்து போய்கிட்டு இருக்கா, நம்ம மியாவை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா, இனிமேல் நம்ம மிச்சு தான் இந்த கேமே முடிக்க போறாரா. அது எல்லாத்தையோட முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த இது எபிசோட் முடியறப்ப கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா அங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க, நம்ம ஜாக், கெய்லி, அலெக்ஸ், பெட்டல். ஆனா அந்த ஃபிட்ஸ்ன்றவன் மட்டும் இருந்திருக்க மாட்டான். அவன் எங்க போயிருப்பான்ற ட்விஸ்ட் நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி நிறைய சம்பவங்களை இனி நம்ம வரப்போற எபிசோட்ல தான் பார்க்க போறோம். அப்படி எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அந்த மணியை டிங்டாங்கன்னு தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போ வீடியோ போட்டாலுமே நோட்டிஃபை ஆகி பாக்குறதுக்கு உங்களுக்குமே ஈஸியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அப்பதான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க. கூடவே உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா அதை அப்படியே கமெண்ட்ஸ்ல போட்டுட்டீங்கன்னா அது நம்ம சேனலுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க நம்ம ஃபேமிலியில அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணலாம். ஓகே गाइस, இன்னுமே வேற லெவலான ட்விஸ்ட்டுகளோட அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.